ஹே கைஸ், லாஸ்ட் 2 டேஸ் சிவி எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 8/12/2025 அண்ட் 9/12/2025 இந்த 2 நாளில் சிவி வந்து எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே லேட்டாக தான் முடித்தாங்க. நைட் வந்து கிட்டத்தட்ட 10 o'clock ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் டேலேருந்து சிவி ப்ராசஸ் வந்து ஸ்மூத்தாக தான் போச்சு. 8 and 9 வந்து எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெகுலராக மார்னிங் பேட்ச் வந்துட்டு 9 o'clock உள்ளே விட்டுட்டாங்க. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துட்டு செக் பண்ணி விட்டுட்டாங்க. ஒவ்வொரு போர்டு நம்பர்லேயும் 10 மெம்பர்ஸு. ஸ்மூத்தாக தான் போச்சு. அதில் வந்து என்ன ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, ஈக்குவலன்ஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஜிஓ கொண்டு வராமல் அதுக்கு வந்து லெட்டர் எழுதி கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வந்து சில பேர் வந்து ஹால் டிக்கெட் காப்பி ஒன்று வைக்கணும், அது வந்து மறந்துட்டு வந்ததுனால அதுக்கு ஒரு லெட்டர். ஆக மொத்தம் வந்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஏதாவது கொண்டு போகல அப்படின்னா வந்துட்டு அதுக்காக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயந்துருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து கொண்டு போகல அப்படின்னா அதுக்கு லெட்டர் எழுதி தர சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரொம்பவுமே வந்து அந்த கிராஸ் மேஜர் அது பிஎஸ்டிஎம் இருக்குது, அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த மாதிரி ரொம்பவுமே வந்துட்டு மிஸ்டேக் இருந்ததுன்னா மட்டும்தான் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்துட்டு போகும். மற்றபடி சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் வந்துட்டு அது போகாது, இன்எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது கொண்டு போகல அப்படின்னா வந்துட்டு அதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஓகேவா. 8, 9 இந்த 2 நாளுமே வந்துட்டு ஸ்மூத்தாக தான் போச்சு. பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துட்டு வரல. நமக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைனல் லிஸ்ட்டு தான். ஓகேவா. ஃபைனல் லிஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு நேம் வந்து உங்களுடைய நேம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ஜாப் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ செகண்ட் லிஸ்ட்டு விடுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக விடுவாங்க. இப்போ வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஃபஸ்ட்டு சிவி லிஸ்ட் விட்டுட்டாங்க. செகண்ட் லிஸ்ட் வந்துட்டு அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து கூட அனுப்புவாங்க. ஃபைனல் லிஸ்ட்டு 2 லிஸ்ட் விடுவாங்க. ஃபஸ்ட்டு லிஸ்ட் வந்துட்டு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு. செகண்ட் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சென்னை கார்ப்பரேஷன் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி அதர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் வந்துட்டு செகண்ட் லிஸ்ட்டு விடுவாங்க. இதில் செலக்ட் ஆகாதவங்க அதில் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 லிஸ்ட்டையும் ஒன்றா விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது தனித்தனியாகவும் விடுவாங்க. ஓகேவா. மற்றபடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் வந்துட்டு நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். எல்லாருமே நம்பிக்கையாக இருங்க. ஓகேவா. கண்டிப்பாக வந்துட்டு யார் யார் வந்து நல்ல மார்க் எடுத்துருக்கிறீங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப் வந்து கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.